நாம தினமும் கண் முழிச்சு இருக்கும் நேரத்துல கிட்டத்தட்ட 3 to 7 மணி நேரம், அதாவது 25 to 50% நேரம் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கோம். பெரும்பாலான மக்களுக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மனம் ஒரு நிலையில இல்லாம அலைப்பாஞ்சி பகல் கனவு ஏற்படுது. ஆனா பெரும்பாலான நேரம் நமக்கு இது நடக்கிறது கூட நமக்கு தெரியறது இல்ல. நாம ஒரு வேலையை செய்ய உட்காரும் போது சம்பந்தமே இல்லாம பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் பத்தியும் எதிர்காலத்தில் நாம செய்ய ஆசைப்படும் சாதனைகள் பத்தியும் நம்ம மனசு சிந்திக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை இதை நாம கட்டுப்படுத்தினாலும் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே திரும்பவும் இது ஏற்படுது. நம்ம ஊர்ல நம்மளோட குழந்தை பருவத்துல இருந்தே நம்மளோட வீட்டிலையும் நாம படிச்ச இடத்துலயும் சும்மா பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதுன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா சமீபத்துல நடந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் பகல் கனவுகளால சில நல்லதும் நடக்குதுன்னு சொல்லுது. பகல் கனவு கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு சந்தோஷத்தை தரது மட்டும் இல்லாம நம்ம மூளைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஏன்னா நம்ம மூளையால தொடர்ந்து ஒரு விஷயம் மேல கவனம் செலுத்தி ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம மூளை ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு தொடர்ச்சியா கொஞ்சம் ஓய்வுகள் தேவைப்படும். அந்த நேரத்துலதான் நம்ம மனசு அலைப்பாயுது. இந்த சமயத்துலதான் நமக்கு பகல் கனவு ஏற்பட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டியையும் மன அழுத்தத்தையும் அது குறைக்குது. நாம டென்ஷனா இருக்கும் சமயத்துல எப்போதுமே கச்ச கச்சன்னு இருக்கும் நம்ம வேலை செய்யும் இடத்துல இருந்து நம்ம மனசு கொஞ்ச நேரம் விலகி போய் ஒரு அமைதியான கனவு உலகத்துல போய் சுத்திட்டு வருது. ஒருவேளை நாம வேலை செய்யற இடம் அதிகமான பிரச்சனைகள் நிறைஞ்ச இடமா இருந்தா பகல் கனவு நம்மள ஆறுதல் அடைய செய்ய ரொம்ப முக்கியமான கருவியா செயல்படும். அடுத்த வாட்டி உங்களுக்கு ரொம்ப பிரஷரா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நான் சொல்ற இந்த 3 விஷயத்த செய்யுங்க. முதல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து தூரமா இருக்கிற இன்னொரு இடத்தையோ அல்ல இன்னொரு பொருளையோ பாருங்க. அதுக்கப்புறம் ஆழமா மூச்சை இழுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மூச்சை அடக்கி வச்சதுக்கு அப்புறம் மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3-4 வாட்டி இதை செஞ்சதுக்கு அப்புறம் உங்க மனசுக்கு இனிமையான எண்ணங்களை தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க ஒரு அமைதியான அழகான காட்டுக்குள்ள பயணம் போற மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். அப்படி இல்லனா நீங்க பெரிய சாதனைகளை செஞ்சு ரொம்ப சௌகரியமா வாழுற மாதிரி நினைச்சு பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு எது சந்தோஷத்தை தருமோ அதை பொறுத்து தான் இருக்கு. நாம சின்ன குழந்தைகளை கவனிச்சு பார்க்கும் போது நம்மளை விட அவங்க அதிகமா பகல் கனவு காணுறத நாம தெரிஞ்சுக்க முடியும். வெளியே இருந்து பார்க்கும் போது குழந்தைகள் தேவையில்லாம நேரத்தை வீணடிப்பது மாதிரி தெரிஞ்சாலும் பகல் கனவு காண்றது மூலமா அவங்க மூளை வளர்ச்சி அடையுது. இப்படி குழந்தைகள் பகல் கனவு காணும் சமயத்துல பிளானிங், டிசிஷன் மேக்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் மாதிரியான செயல்பாடுகளை செய்யக்கூடிய மூளையோட அமைப்புகள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இது மூலமா குழந்தைகளுக்கு புது புது யோசனைகளை கண்டுபிடிக்கக்கூடிய திறன்கள் கிடைக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மனம் அலைப்பாய்வதும் பகல் கனவு காணுவதும் அவங்களுக்கு தெரிஞ்ச பல்வேறு தகவல்களை ஒன்றோடு ஒன்று இணைச்சி புதிய யோசனைகளை தெரிஞ்சுக்க உதவி செய்யும். இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா நம்ம ஊர்ல பகல் கனவு கண்டுகிட்டே இருந்தா எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம ஆசைப்பட்ட விஷயங்களை சாதிக்கவும் இந்த பகல் கனவுகள் உதவும். அது எப்படின்னா, நமக்கு உறுதியான குறிக்கோள்கள் இருந்தா நம்ம மனசுல நம்ம கட்டுப்பாடு இல்லாமலே உருவாகிற எண்ணங்கள் கூட அந்த குறிக்கோள்கள் மூலமா தூண்டப்பட்டதா இருக்கும். அதனால நாம விழிப்புணர்வோட நம்ம குறிக்கோள்கள் பத்தி சிந்திக்காம இருந்தாலும் நம்ம மனசு நம்ம குறிக்கோள்களை சாதிக்க என்னென்ன தேவை அப்படிங்கறத கண்டுபிடிக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எந்த வகையான குறிக்கோள்களும் இல்லாம கற்பனையான உலகத்தை பற்றி கனவு காணுவதற்கு பதிலா உங்ககிட்ட ஒரு குறிக்கோள் இருந்தா அது மூலமா எதிர்காலத்தில் நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் பத்தி உங்க மனசை இயல்பா சிந்திக்க வைக்க முடியும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, விளையாட்டு வீரர்கள் அவங்க விளையாடுற போட்டியில கண்டிப்பா வெற்றி அடையணும்னு உறுதியா இருப்பாங்க. அது மூலமா அவங்களோட மனசும் அந்த விளையாட்டில் எப்படி செயல்படணும் என்பதற்கு ஏத்த வகையில தயாராகிக்கிட்டே இருக்கும். உங்க வெற்றிகள் பற்றி நினைச்சு பார்க்கறது மூலமா உங்களை நீங்களே ஊக்கப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட குறிக்கோள்கள் பத்தி கனவு காண்றது மூலமா அதை சாதிக்க உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய முடியும். ஆனா அதுக்கு உங்ககிட்ட முதல்ல ஒரு உறுதியான குறிக்கோள் இருக்கணும். இததான் அப்துல் கலாம் கூட கனவு காணுங்கள்னு சொல்லி இருக்காரு. இத வச்சு பார்க்கும் போது பொதுவா எல்லாரும் மோசமான விஷயம்னு சொல்ற பகல் கனவு மாதிரியான செயல்பாடுகளை கூட நம்ம வாழ்க்கையோட சிறந்த அம்சமா மாத்த முடியும்னு நமக்கு தெரியுது.